ராம் நாராயண ராம். அந்த மாளிகையில் 40 அறைகள் இருந்தன. நான் சொன்னேன், ஒரு வேலை பார், ஒரு தீபம் எடுத்து வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கின்றன என்று சென்று பார். 2 அறைகளை கடந்து விட்டவுடன் அவன் 2 கால்களை பார்த்தான். ஆனால் யாரும் இல்லை. அவன் வந்து சொன்னான், கோசாய், ஒரு மூதாட்டி புதிய உடை அணிந்து வைத்து திரிகை சுருட்டி கொண்டிருக்கிறாள். ஆனால் அவள் கால்கள் கொஞ்சம் நீளமாக இருப்பதை அவன் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு புரிந்தவுடன் சொன்னான், கோசாய், நான் அவளுடைய கால்களிலிருந்து வெகு தூரம் நின்றிருந்தேன். ஆனால் அவளுடைய கால்கள் நீளமாகிவிட்டன. அவனுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டுவிட்டது. நான் சொன்னேன், இந்த விஷயம் சரியாக இல்லை, இது சாதாரணமானது இல்லை. அவனும் சொன்னான், ஆமாம், இது நேர்மையான விஷயம் அல்ல. ஏன் கோசாய், என்னை பற்றி யாரும் பேசவில்லை, உன்னை பற்றித்தான் பேசுகிறார்கள். வீட்டில் பல வகை உயிரினங்களின் கொம்புகள் இருந்தன. அந்த கொம்புகள் தக் தக் என்று சத்தம் செய்ய ஆரம்பித்தன. நான் பார்த்தேன், அவனது நிலைமை சரியில்லை. நான் ஹரிதாஸை அழைத்தேன். அனைவரையும் அழைத்து கதவின் கிளித்தட்டை திறந்தேன். நான் கேட்டேன், நீங்கள் மக்களை கொல்ல ஏற்பாடு செய்திருக்கிறீர்களா? அவர்கள் சொன்னார்கள், இங்கே இந்த மாதிரியான ஏற்பாடு நூற்றாண்டுகளாக நடக்கிறது. அதனால் யார் வந்தாலும் அவர்களுக்கு இதே அறை கொடுக்கப்படுகிறது. நீ வந்ததால் உனக்கும் இதே அறைதான் கொடுக்கப்பட்டது. இதே மூதாட்டிதான் மாடுகளை கொன்றாள், 16 ஃபக்கீர்களையும் கொன்றாள். அவன் இன்னும் ஏதாவது சொல்ல முயன்றான். பார், இதே அறையில்தான் எல்லாம் வைத்திருக்கின்றோம். கவனமாக பார், எப்போது என்ன வரும் என்று யாருக்கும் தெரியாது. அவன் என்னை கேட்டான், இப்போதே ஏதாவது இருக்கிறதா? நான் சொன்னேன், இப்போது எதுவும் இல்லை. இவர்கள் எல்லோரும் ஒரு விதமான விதேகிகள் உடலை விட்டு விலகிய ஆன்மாக்கள் ஆவார்கள்.